புத்திரபாகியத்தை பற்றி பார்க்க போகிறோம். 5ஆம் இடத்துல ராகு, கேது இந்த மாதிரி பாவ கிரகங்கள் அமர பெறும்போது என்ன நடக்குது அப்படின்னா, அவங்களுக்கு புத்திரபாகியம் தாமதமாக கிடைக்காம போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 5ஆம் இடத்து அதிபதி வலுவிழந்து ராகு கேது உக்காரும் போது கண்டிப்பாக அது புத்திரபாகியத்தில் ஒரு தடை தாமதம் இல்லாமல் போகிறதுக்கு கூட சூழ்நிலைகள் ஏற்படுது. அதனால இந்த மாதிரி அமைப்புள்ள நபர்கள் முதல்ல பார்த்தீங்கன்னா, ஆனால் இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, புத்திரபாகியத்துக்குரிய கணக்கு யாரை வழிபட்டா கிடைக்கும் அப்படின்னா, புத்திரபாகியத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, ஜாதகத்தில் 5ஆம் இடம் அப்படிங்கிறது புத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் 5ஆம் இடம்ங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்கிறோம். 5ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா, இப்போ முன்னோர்கள் அதாவது ஏதோ ஒரு தெரிஞ்சோ தெரியாமலோ தவறு செய்திருந்தாலோ, அல்லது முன்னோர்கள் பாதிப்படைஞ்சு இறந்திருந்தாலோ, துர்மரணமோ இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாம் இருக்கும்போது குடும்பத்தில் கண்டிப்பாக அது என்ன நடக்குது அப்படின்னா, 5ஆம் இடத்தை கடுமையாக பாதிக்குது. 5ஆம் இடத்துல ராகு, கேது இந்த மாதிரி பாவ கிரகங்கள் அமர பெறும்போது என்ன நடக்குது அப்படின்னா, அவங்களுக்கு புத்திரபாகியம் தாமதமாய் கிடைக்காம போறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 5ஆம் இடத்து அதிபதி வலுவிழந்து ராகு கேது உக்காரும் போது கண்டிப்பா அது புத்திரபாகியத்துல ஒரு தடை தாமதம் இல்லாம போகிறதுக்கு கூட சூழ்நிலைகள் ஏற்படுது. அதனால இந்த மாதிரி அமைப்புள்ள நபர்கள் முதல்ல பாத்தீங்கன்னா, தங்களுடைய முன்னோர்கள் வழிபாடு, அதுக்கப்புறம் 5ஆம் இடம் அப்படிங்கிறது குலதெய்வத்தை இண்டிகேட் பண்றதுனால அவங்க குலதெய்வத்தையும் வழிபடுறது அப்படிங்கிறது சிறப்பு. அது போக 5ஆம் இடத்துல ராகு கேது இருக்கிற நபர்கள் பாத்தீங்கன்னா, பூர்வீகத்துல இருந்து குழந்தை பிறப்புக்கு முயற்சி பண்றீங்கன்னா, அவங்க பூர்வீகத்தை விட்டு வெளியேறி, அதாவது அட்லீஸ்ட் ஒரு 40-50 கிலோமீட்டர் தள்ளி எந்த அளவுக்கு தூரமா போறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு புத்திரபாகியத்துக்குரிய அமைப்பு கண்டிப்பா வேகமா செயல்பாட்டுக்கு வரும். இப்படி அமைப்பு இருந்து பூர்வீகத்தை விட்டு வெளியே இருந்தாலும் அதாவது சர்ப்ப கிரகங்கள்னு சொல்லக்கூடிய ராகு கேது இருக்கும்போது கண்டிப்பா அந்த சர்ப்ப கோயில்கள்னு சொல்லக்கூடிய நாகர்கோயில் நாகராஜா, திருநாகேஸ்வரம் இந்த மாதிரியான அமைப்புக்கெல்லாம் போய் தெய்வ வழிபாடு, அதாவது சர்ப்ப கோயில்கள்ல போய் பால் பாயாசம், அதாவது சேமியா போட்டு பால் பாயாசத்தை ஒரு நைவேத்தியமா படைச்சிட்டு அங்க வர பக்தர்களுக்கு கொடுத்துட்டு அதே மாதிரி உங்க வயதுக்குரிய தீபத்தை போட்டு ஆத்மார்த்தமா வழிபாடு பண்ணிட்டு வரும்போது புத்திர தோஷத்துக்குரிய தன்மைகள் அப்படிங்கிறது நிவர்த்தி அடையுது. ஆனா இதுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, 2, 5, 11 அப்படிங்கிற பாவகங்கள்ல, அதாவது சனி தொடர்பு கொள்ளும் போது கண்டிப்பா இது ஒரு புத்திரபாகியத்துல ஒரு தாமதித்த புத்திரம் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அதே 2, 5, 11 பாத்தீங்கன்னா ராகு கேது இருக்கும்போது கண்டிப்பா அது ஒரு பாதிப்பையோ தடையையோ ஒரு மன உடைச்சலையோ கண்டிப்பா கொடுத்துட்டு இருக்கு. இப்போ இந்த பாவகங்கள்ல இந்த மாதிரியான கிரகங்கள் இருக்கும்போது முதல்ல சொன்ன மாதிரி முன்னோர்கள் வழிபாடு, அதாவது முறையா திதி தர்ப்பணம் கொடுக்கறது, இல்ல நாராயண பலி தர்ப்பணம் பூஜை பண்றது, இல்லைன்னா திலா ஹோமம் பண்றது, இந்த மாதிரியான ஹோமங்கள், அதாவது உங்க ஜாதகத்தை பார்த்து பலன் சொல்லக்கூடிய ஜோதிடர்கள் என்ன முன்னோர்கள் வழிபாடு சொல்றாங்களோ அதை முறையா பண்ணிட்டு, அதன் பிறகு பாத்தீங்கன்னா ஆத்மார்த்தமா குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ நம்ம சொல்லக்கூடிய ஒரு தெய்வத்துடைய கணக்குல போய் வழிபாடு பண்ணும்போது, அதாவது பெண்களுக்கு கரு தங்காமல் இருக்கும்போது ஒரு தெய்வ வழிபாடு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம அதாவது குணசீலம் பக்கத்துல ஆதிசிவன் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயில்ல பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க, அந்த நதிக்கரை ஓரமா என்ன பண்றாங்கன்னா, அந்த நதியில பாத்தீங்கன்னா மொட்டையும் வெத்தலையும், அதாவது 3 மொட்டை வெத்தலையில வச்சு ஒவ்வொரு தடவையும் முங்கி அந்த மொட்டையை அந்த நதியில விடுறாங்க. அந்த 3 தடவை விட்டுட்டு அங்க இருக்கக்கூடிய சிவனை ஆத்மார்த்தமா பிரார்த்தனை பண்ணி உங்க பேருக்கு அர்ச்சனை பண்ணி உங்க வயதுக்குரிய தீபத்தை போட்டு வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த கரு முட்டை நிக்கக்கூடிய அமைப்பு அங்க இருக்கக்கூடிய சிவனும் பெருமாளும் ஏற்படுத்தி கொடுக்குறாரு. அதாவது ஆதிசிவன் கோயிலை வழிபட்ட பிறகு நீங்க பிரசன்ன வெங்கடேச பெருமாளை போய் வழிபாடு பண்ணிட்டு வரணும். சோ இதுதான் அங்க இருக்கக்கூடிய கணக்கு. புத்திரபாகியத்துக்குரிய கணக்கு யாரை வழிபட்டா கிடைக்கும் அப்படின்னா, பாலமுருகன், பாலதண்டாயுத பாணி இந்த மாதிரியான முருகன் வழிபாடு பண்றதுனால கண்டிப்பா புத்திரபாகியம் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஜென்ரலா புத்திரபாகியத்துக்கு பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்துல சர்ப்ப கிரகங்கள் இருக்கும்போது, அதாவது அந்த சர்ப்ப கோயில்கள்ல போய் வழிபாடு செஞ்சு நைவேத்தியமா அந்த அதாவது சேமியா பாயசத்தை
கொடுக்கும்போது அது ஓரளவுக்கு அதாவது நிவர்த்தியாகி புத்திர பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்குது. அதே மாதிரி 5ஆம் இடத்துடைய தொடர்புல சனி பகவான் இருக்கும்போது காவல் தெய்வங்களுடைய வழிபாடு பண்ணும்போது அதுவுமே பார்த்தீங்கன்னா புத்திர பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்குது. 3வது விஷயம் என்ன அப்படின்னா, பால வடிவத்தில் இருக்கக்கூடிய முருகனை வழிபாடு பண்ணாலுமே புத்திர பாக்கியத்துக்குரிய அமைப்பு வந்து சிறப்பாக கிடைக்குது. இதுக்கு வந்து முக்கியமா என்ன அப்படின்னா, நீங்க வந்து உங்களுடைய ஜாதகத்துல இருக்கக்கூடிய தசாபுக்தி அனுமதித்தால் கண்டிப்பா அந்த காலகட்டத்துல எளிமையான வழிபாட்டு மூலியமா உங்களுக்கு புத்திர பாக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்குது. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதுல முன்னோர்கள் வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் அப்படிங்கிறது நீங்க முக்கியமா பண்ணணும் அப்படிங்கிறது நான் இந்த பதிவுல வலியுறுத்துறேன்.